ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துருக்க டைட்டிலாக என்ன எழுதியிருக்கேன்னு, ஒன் டிசிஷன் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரே ஒரு ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாறும். அது இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஸ்டார்ட் டுடே தேங்க்யூ யுவர் செல்ஃப் டுமாரோ அப்படின்னு. ஸோ ஒன் டிசிஷன் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரே ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாறும். ஃபைனான்ஷியலியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எப்படி தாங்கி நம்ம ஃபைனான்ஷியல் எப்படி தாங்குறோம், நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹஸ்பண்ட் தனியாக வேலை செய்கிறாங்க, ஒய்ஃபும் போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு எப்படி சமாளிக்கிறாங்க, வீட்டுக்கு எவ்வளோ ஒரு ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னு சொல்கிறப்பல தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு போய் சேருக்கும். ஏன்னா நிறைய மணி சேவிங் டிப்ஸ் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாம். நம்ம இதனால் நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு ஒரு சில பேர் ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ரொம்ப போராட்டம் செய்வாங்க. ஆனால் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இல்லை அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ரெண்டு வருமானம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. வேற ஒரு ஃபேமிலி ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை, எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. த டிஃபரன்ஸ் இஸ் ஆஃபர் நாட் லக். அந்த வித்தியாசம் ஒன்றும் லக் இல்லை. லக்குன்னு சொல்லுவாங்க பாரு, திடீர்னு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது அதுவும் இல்லை. இது ஒரு ஹை சேலரி, அவங்க ஒரு ஹை சேலரி இருக்காங்க அப்படியும் இல்லை. இது அவங்க இல்லை, அவங்க ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பம், அதுவும் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு திங்கிங் இருக்கும்ல, அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்காங்க, நானும் சம்பாதிக்கிறேன், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க மட்டும் எதுக்கு நல்லா இருக்காங்க. அதில் அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லக் வந்துருச்சு, ஃபைனான்ஷியலி லக் வந்துருச்சு, இல்லை அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சேலரி ஹைக் வந்துருச்சு, இல்லை அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச்சாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. அதில் ஒரு டிசிஷன் என்ன தெரியுமா, அவங்க ஒரு சிங்கிள் டிசிஷன் எடுத்து அவங்க கம்ப்ளீட்லி அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ஃபியூச்சர் ஃபைனான்ஷியலி எல்லா இடத்துலையும் நல்லா செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நம்ம எங்கெங்க எந்தெந்த வேலை சேவிங் பண்ணணும்னு அது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. சம்பளம் உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உட்கார்ந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இது ரெண்டு பேரும் சம்பளத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இந்த இடத்துல. இது ஒன்றும் ஃபிக்ஸ் சேலரி இல்லை. சப்போஸ் ஒரு ஹஸ்பண்டுக்கு 1,00,000, ஒய்ஃப்க்கு ஒரு 70,000 80,000 நினச்சிக்கோங்க. ரெண்டு பேருக்கு சேலரி அவங்க கூட்டி அவங்க அதில் டிவைட் பண்ணுவாங்க. இது இவ்வளோ இந்த இடத்துலலாம் டிவைட் பண்ணுவாங்க. டிஸ்ன்னு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஏதோ ஒரு ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணணும்னா அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னென்ன வீடியோ போடுறேன், எந்த ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் போடுறேன். இதில் நான் நிறைய மணி சேவிங் ஹேபிட்ஸ் பற்றி பேசியிருக்கேன், சேவிங்ஸ் பற்றி பேசுகிறேன். ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மணி சேவிங் டிப்ஸ், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. அப்புறம் பில்டிங் எப்படி ஒரு பில்டு பண்ண லாங் டர்ம் வெல்த், இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ டிசிஷன் நம்பர் 1 நான் சொல்கிறேன். ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சேவிங் பண்ண போறேன். இவ்வளவு நாள் நான் சேவ் பண்ணலையே, நான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே நான் சேவிங் பண்ண போறேன் அப்படி நினைச்சிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாகும். நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு பர்ஃபெக்ட் டைம்க்கு வெயிட் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு சேவ் பண்றேன், இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் சேவ் பண்றேன், இதுதான் நிறைய பேருக்கு இருக்க எக்ஸ்கியூசஸ் தெரியுமா. ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது கற்றுக் கொடுத்துச்சு. நான் எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோர்ஸ் பண்ணல, நான் எந்த ஒரு ஸ்பெஷலா ஒரு அட்வைசர்ட்ட நான் போகல. இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய புக் படிக்கிறது, நிறைய வீடியோஸ் பார்க்கறது, அப்படி செஞ்சுதான் நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சு வந்திருக்கேன் இன்னைக்கு. இது நம்ம நல்ல நேரம் சொன்னா என்னைக்குமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க.
சொல்லுவாங்க பாருங்க, நான் அடுத்த மாதம் செய்கிறேன், தீபாவளிக்கு போனஸ் வரும்ல, அந்த டைமில் நான் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுவேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம சேலரி கிடைக்குது பாரு, நம்மளுக்கு எப்போ வந்து சேலரி கிடைக்குது பாரு அப்படின்னு நமக்கு ஒரு அந்த நம்ம உள்ளேருந்து ஒரு உணர்ச்சிகள் வரணும். நம்ம இந்த உள்ள பணத்தை வந்து இந்த மாதம் சேவ் பண்ணலாங்க. அது வந்து அடுத்த வருஷம் அடுத்த மாதம் போனால் எனக்குலாம் முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும் தெரியுமா, நெக்ஸ்ட் இயர் வந்து ஆஃபன் பிகாஸ் வந்து 5 இயர்ஸ் ஆயிடும். அடுத்த வருஷம் 5 வருஷம் ஆகிடும். எவ்வளோ இந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த 5 வருஷத்துல. அடுத்த மாதம் அடுத்த வருஷம் சொல்லிட்டு இல்லை, 5 வருஷம் அப்படியே கழிஞ்சு போயிடும். இந்த சப்போஸ் ஒரு 3000 ரூபாய் மாதம், 3000 வருஷத்துல 36,000 போட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டிங்கன்னா 5 வருஷம் அப்படியே பறந்துடுங்க. 5 வருஷத்துக்கு நாட்கள் அப்படியே சீக்கிரமா முடிஞ்சிருது. 5 வருஷம் அப்படியே பறந்துடும். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 3,4 லட்சம் ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் சொல்றேன், ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்த உடனே யாரு சேவிங் பண்ணலையோ அவங்க சேவ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் ஸ்மால் அமௌண்ட் எவ்ரி மந்த், எல்லா மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணாலும் அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து அது சிக்னிஃபிகண்டாகவே க்ரோ பண்ணுவாங்க. உங்கள் அமௌண்ட்டை வந்து அது க்ரோ பண்ணி வரும். ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து வழி பிறக்கும். The best day to start was yesterday. நான் எப்படி சொல்லுவேன் இந்த லைன், the next best day is today. நம்ம வந்து என்னைக்கு நம்ம நினைக்கிறோம் பாரு, நாளைக்கு நேற்று வந்து நல்ல நாள் ஆச்சு, நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலையோ அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, இன்னைக்கு தான் நல்ல நாள், இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். நம்மளும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுங்க. ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஆன். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்கிறேன் வந்து நிறைய தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்குவாங்க. அப்படி செய்யாமல் நம்ம வந்து ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் ஒரு சிம்பிள் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும். ஸ்பெண்டிங் மோர் தென் வி ஆன். ஜாஸ்தி சம்பாதிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பண்ணவே கூடாது. எப்பயும் நம்ம சம்பளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கம்மியாக நம்ம செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் செலவு வந்து உங்களோட பர்சனல் செலவு வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. 1000 ரூபாயில உங்களுக்கு செலவு, உங்கள் பர்சனல் செலவுன்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அது இல்லாத வந்து நீங்கள் 10,000 நீங்கள் சம்பாதிக்க வந்து நான் 3,000 செலவு பண்ணுவேன் இந்த ஓன் பர்சனல் இதுக்காக, நான் அப்படியாவது தப்பு. நீங்கள் வந்து கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டா நீங்கள் நிஜமாக வந்து உங்களுக்கு தனிப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். பிஃபோர் பையிங் சம்திங், ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும் என்னைக்குமே, இது எனக்கு தேவையா, இது எனக்கு கண்டிப்பா தேவையா, டு ஐ நீட் திஸ் ஆர் டு ஐ சிம்பிளி வாண்ட் இட். நிஜமா இந்த பொருள் எனக்கு வேணுமா, இல்ல சிம்பிளி ஏதோ எல்லாரும் வாங்குறேன் நானும் வாங்குறேன் நானு, அப்படி நீங்க வந்து முதல்ல யோசிக்கணும். இந்த ஹேபிட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அன்வான்ட் செலவு நீங்க செய்ய மாட்டீங்க. ஸ்மால் டெய்லி சேவிங் பிகம் பிக் வெல்த் ஓவர் இயர்ஸ். ஒரு சின்ன நம்ம சேவிங்ஸ் ஒவ்வொரு நாளும் செய்யறது வந்து அது ஒரு பெரிய ஒரு வெல்த் வந்து ஒரு வருஷம் கணக்கு நம்மளுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இன்வெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். நீங்கள் எப்படி வந்து சேவிங் அக்கௌண்ட்ல வந்து ஜாஸ்தி பணம் வைக்காதீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல. சேவிங்ல வந்து ரொம்ப கம்மி வட்டி. சில பேருக்கு என்ன தெரியுமா ஆசை, சேவிங்லேயே எல்லா பணத்தையும் வச்சிருப்பாங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லிக்கிட்டு. அப்படி வைக்காம வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, எஸ்ஐபியில போடலாம், இல்லை வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப் போடலாம். நான் பிபிஎஃப்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அப்படி போட்டால் உங்களோட பணம் வந்து ஒவ்வொரு டைம் நல்லா குரோ ஆகும். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யக்கூடாது. பணம் வந்து உங்களுக்கு வேலை செய்யணும். டோன்ட் ஒர்க் ஒன்லி ஃபார் மணி, லெட் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. உங்கள் பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து டிஃப்ரெண்ட் வேலை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே இடத்துல போட்டு வைக்காதீங்க, ஒரே சேவிங்ஸ் பண்ணாதீங்க. நகை சீட்டு போடுங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ரிகரிங் டெபாசிட் போடுங்க, இல்லை பேங்க்ல ஆர்டி போடுங்க. ஒரு அந்த பேங்க்ல ரிகரிங் டெபாசிட் போடுவோம் பாருங்க, அது எக்ஸ்பயர் ஒரு வருஷம் தாண்டி ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை தூக்கி வந்து நீங்கள் எஃப்டியில் ஒரு லாக் பண்ணி வச்சிடுங்க. இப்படி இருந்தால் நம்ம வந்து நிறைய பணத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். லேர்ன் எவ்ரிடே. தினைக்கும் படிங்க, தினைக்கும் புக் படிங்க, அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். நிறைய சேவிங்ஸ் மெத்தட் வந்து நான் வந்து புக்லேருந்து படிச்சிருக்கேன் எந்த லைஃப்பில். ஸோ வந்து நிறைய புக்ஸ் படிங்க, ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் பாருங்க. ஸோ இது என்னன்னா வந்து உங்கள் ஃபைனான்ஷியலி எப்படி க்ரோ பண்ண உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். எப்பயும் வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது.
எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹாஸ் ஃபேஸ் ஃபெயிலியர். எல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியரை தாண்டி தான் வந்திருக்காங்க. அது டிஃபரன்ஸ் என்ன வந்து அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தோந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டவங்க வந்து அவங்க பின்னாடி இருக்கிறது இல்லை. அதையும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஃபர்தரா குரோ பண்ணிட்டே இருக்காங்க. சக்சஸ் இஸ் நாட் அபவுட் எவ்ரி ஃபெயிலிங். வந்து நம்ம வந்து ஒரு தடவை தோந்துட்டோம்னா அதை தோந்துட்டோன்னு இல்லை, அதை ஜெயிச்சு வரணும். அதுதான் வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனம், ஒரு ஸ்மார்ட்னஸ் சொல்லுவாங்க, அப்படி இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.